அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த 24 நிமிட நேரங்கள். அபிஜித் நட்சத்திர நேரத்தை பற்றி தாங்க நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கலப்பா, எங்களுக்கு கிடைக்கல, எவ்வளவோ கடுமையான முயற்சிகள் செஞ்சிட்டோம், இறை வழிபாடுகள் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம், ஆனாலுமே இந்த காரியம் மட்டும் எங்களுக்கு நடக்கவே இல்லை. அந்த ஒரு காரியம் மட்டும் எங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா எங்கள் வாழ்க்கையே மாறிடும், ஒரு டேர்னிங் பாயிண்ட் நமக்கு கிடைக்கும், ஒரு மிராக்கிள் நடந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய விஷயத்தில் வாழ்க்கையில் ஒவ்வொரு திருப்பத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக நினைக்காம பேசாமல் இருந்ததே கிடையாது. அப்படி உங்களுக்கு ஒரு திருப்பு முனைகள் கிடைக்கணும், ஒரு காரியத்தில் வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் பகவான் கிருஷ்ணர்கிட்ட வேண்டி பாருங்களேன். கண்டிப்பாக சக்ஸஸ் மட்டும் தாங்க கிடைக்கும். ஏன்னா இந்த நேரத்துடைய சூக்ஷ்மமே அதுதான். வெற்றி மட்டுமே தான் நமக்கு இதில் ஒரு விஷயம். தோல்விங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த நேரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். இந்த நேரம் நாளைக்கு நமக்கு வந்திருக்கு. இது எந்த நேரத்தில் வந்திருக்கு, என்ன வழிபாடுகள் பண்ணணும், இப்போ சப்போஸ் நமக்கு இறை வழிபாடுகள் அந்த நேரத்தில் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க கூட எளிமையான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் மாதிரி நம்ம என்னெல்லாம் வழிபாடுகள் செய்யலாங்கிற அற்புதமான விளக்கம் தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் நமக்கு நிறைய முகூர்த்தங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு கோதூளி முகூர்த்தம், அபிஜித் முகூர்த்தம், இது மாதிரியான முகூர்த்தத்துக்கு தோஷங்கள் கிடையாது. ராகு காலம், யமகண்டம் இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேணாம். அது மாதிரி நேரத்தில் நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் எப்படி வெற்றியில் போய் முடியுதோ அதே மாதிரி தாங்க இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கும் எந்தவித தோஷங்கள் இல்லாத ஒரு நேரம். ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம், கெட்ட நேரம் இதெல்லாம் எதையுமே பார்க்க வேணாம். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த விஷயங்கள் ஆரம்பித்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஒரு சைன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை புதுசாக ஒரு தொழில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, இதை எந்த ஒரு தொடக்கம் அப்படி ஒரு நல்ல காரியத்துக்கு முதல் அடி எடுத்து வைக்கிறது இந்த நேரத்தில் நம்ம பண்ணுறப்ப கண்டிப்பாக நமக்கு வெற்றில முடியும். ஏன்னா தோல்விங்கிற அந்த ஒரு பேச்சே இந்த நேரத்துக்கு கிடையாது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரம் தான் அபிஜித் நமக்கு நட்சத்திர நேரம். பொதுவாக ஜோதிடத்தில் 27 நட்சத்திரங்கள் தான் இருக்குது. ஆனால் 28வதாக இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இது எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மகர ராசியில் அமைஞ்சிருக்கு. உத்திராடம் 4ஆம் பாதம் மற்றும் திருவோணம் 1 பாதம் மற்றும் 2வது பாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம். இதனுடைய ஸ்தானம், அதாவது இதனுடைய இடமானது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ண பரமாத்மாவுடைய தலையில் இருக்கக்கூடிய மயிலிறகில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதற்கான மகாபாரதத்திலே இந்த நட்சத்திரத்தினுடைய மகிமை குறித்து ஒரு சின்னதான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. மகாபாரதத்தில் குருஷேத்திர போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி சகுனி சகாதேவன் கிட்ட போய் எந்த நேரத்தில் அவங்க போரை தொடங்கினா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு கேட்டப்ப ஜோதிடத்தில் மிகப்பெரிய வல்லுநர் தான் சகாதேவன். தன்னுடைய எதிரிகளாக இருந்தால் கூட மறைக்காமல் அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் தோன்றக்கூடிய வெற்றி தரக்கூடிய நேரத்தை அவர் குறித்து கொடுத்து அனுப்பினாராம். இதை பார்த்த கிருஷ்ண பரமாத்மா, இந்த நேரத்தில் நல்ல விஷயங்கள் நீங்கள் தொடங்கினாலும் வெற்றி கிடைக்கும், அதே நேரம் மற்றவங்களுக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்கிற மாதிரி ஏதாவது நம்ம செஞ்சாலுமே கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதனால தான் இந்த நேரத்தை அவங்க தவறாக பயன்படுத்திடுவாங்க. அப்படிங்கிறதுனால அந்த நட்சத்திரத்தை எடுத்து தன்னுடைய மயில் இறகில் மறைச்சி வச்சுக்கிட்டாராம். அடுத்த நாள் போரும் துவங்குனுச்சு. ஆனால் நட்சத்திரத்தினுடைய பலன் இல்லாமல் போனதுனால கடைசியில் கௌரவர்கள் போரில் தோற்று போயிட்டாங்க. திருப்பி போரெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு தேவர்கள் ரொம்ப மன்றாடி கேட்டதன் பிரகாரம் வெறும் 24 நிமிஷம் மட்டுமே இந்த நட்சத்திரம் தோன்றுமாறு அருள் பாலித்தாராம் பகவான் கிருஷ்ணர். அதனால தாங்க இந்த நட்சத்திரமானது நமக்கு மாதத்துக்கு ஒரு முறை அல்லது அதிகபட்சமாக 2வது முறை வரும். அப்படி 24 நிமிஷங்கள் வரக்கூடிய இந்த ஒரு அற்புதமான நேரத்தை தப்பி கூட நம்ம யாருமே தவறவிடக்கூடாது. இந்த நேரம் நமக்கு இந்த மாதம் எப்போ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, 25/8/2026 செவ்வாய்க்கிழமை நமக்கு ராத்திரியில் 10:39 மணிலேருந்து 11:04 மணி வரைக்கும், 10:39 மணிலேருந்து 11:04 மணி வரைக்கும் இருக்குது. அதாவது கரெக்டாக 24 நிமிஷங்கள் இருக்குது. இந்த நேரம் மேக்ஸிமம் எல்லாருமே வீட்டில் இருக்கக்கூடிய நேரங்கள் தான். அப்போ உங்கள் வீட்டுக்கு உங்கள் பூஜை அறையில் போக முடியும், பூஜை பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் பகவான் கிருஷ்ணனுடைய படத்துக்கு முன்னாடி ஏற்றிட்டு
உங்களால் இருக்குன்னா துளசி இலைகள் ஏதாவது வைக்கலாம். வாசனையான பூக்கள் மட்டும் நீங்கள் வச்சு சமர்ப்பிச்சுட்டு, அபிஜித்துக்கான ஸ்துதி இருக்குது. இந்த ஸ்துதியை 3 முறை நீங்கள் படிச்சுட்டு மனசார உங்கள் வேண்டுதலை நீங்கள் வச்சாலே போதும். ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அந்த நேரத்தில் ஒவ்வொரு விதமான கோரிக்கைகள் நீங்கள் வைக்கக்கூடாது. ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வேண்டுறீங்கன்னா அந்த விஷயத்தில் வெற்றி கிடைக்கும் வரை, அந்த காரியம் நமக்கு நடக்கும் வரை ஒவ்வொரு மாதமும் ஒரே விஷயத்துக்காக தான் நீங்கள் வேண்டிக்கணும். சிலருக்கு கர்ம வினைகளுடைய பயனாக டக்குன்னு சீக்கிரமாக நமக்கு வந்து நடக்கும். சிலருக்கு கொஞ்சம் தாமதம் முன்ன பின்ன ஆகலாம். ஆனால் மனமே தளராமல் இந்த நேரத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க. அதனால் இந்த ஒரு நேரத்தை யாருமே தவறவிடாதீங்க. தீபம் மட்டும் ஏற்றிட்டு நம்ம சொல்லக்கூடிய அபிஜித்துக்கான ஸ்துதி. அபஜித ஆக மாந்ததீர அபாஜிதாம்பர நட்சத்திரனாம் நாததீய ஜோதினாம் நல கங்காதர பவதாரண சிவச்சிய விஷ்ணு மேதினாம் பவ தவலாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம். இந்த அற்புதமான அந்த மந்திரத்தை நீங்கள் 3 முறை சொல்லி உங்களுடைய நீங்கள் வேண்டுதலை நீங்கள் வைங்க. இப்போ சப்போஸ் எங்களுக்கு நம்ம பூஜை அறையில் போக முடியலம்மா, பீரியட்ஸாக இருக்குது, இல்லாட்டி நாங்கள் ட்ராவலிங்கில் இருக்கோம், இல்லாட்டி நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறவங்க இந்த 24 நிமிஷம் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணுவோம்? மனசுக்குள்ளே கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு காரியங்கள் நடக்கிறதுக்காக நீங்கள் வேண்டி பாருங்களேன், நிச்சயமாக கை மேல் பலன் கொடுக்கும். அதே மாதிரி கிருஷ்ணருடைய வேறு ஏதாவது மந்திரங்கள், ஓம் கிருஷ்ணாய நமக, ஓம் கோவிந்தாய நமக, அப்படி எந்த மந்திரங்கள் வேணாலும் இந்த நேரத்தில் நம்ம வந்து சாண்டிங் பண்ணலாம். அப்படி நீங்கள் வந்து நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ராத்திரி நேரத்தை யாருமே தவறவிடக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பட்சத்தில் வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் நமக்கு வந்து திருக்கண்ணபுரம் கோவிலுக்கு போயிட்டு அங்கே போய் நீங்கள் பெருமாளை சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த அபிஜித் நட்சத்திரத்தை கிருஷ்ண பகவான் சூடிக்கொண்டு முதலாக காட்சி கொடுத்த தலம் தான் திருக்கண்ணபுரம். அந்த இடத்துல போய் இந்த நட்சத்திர நேரம் வருது பார்த்திங்களா, அந்த நேரத்தில் அந்த கோவிலில் நீங்கள் நின்று போய் பெருமாளையும் அந்த கிருஷ்ணரையும் நீங்கள் வேண்டி பாருங்களேன், அவ்வளோ ஒரு விசேஷங்கள் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல விதமான வெற்றிகள், அந்த மங்கள நிகழ்வுகள் எல்லாமே கைகூடுங்கிறது தான் இந்த கோவிலுடைய அந்த வழிபாட்டுடைய சூக்ஷ்மமே. அதனால் முடியுங்கிறவங்க எப்பயாச்சும் ஒரு முறையாச்சும் நீங்கள் போயிட்டு அந்த கோவிலை போய் சேவிக்கலாம். அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளை நேரத்தை யாருமே தவறவிடாதீங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறவங்க நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் கிருஷ்ணாய நமக இல்லாட்டி ஓம் கோவிந்தாய நமக அப்படிங்கிற சக்தி வாய்ந்த நாமத்தை பதிவிடுங்க. பகவான் கிருஷ்ணருடைய அருளாலே உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கட்டும் சொல்லிட்டு நாங்களும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. அதனால் நிச்சயமாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எல்லாமே நம்ம சேனலுக்கு கொடுக்கணும். இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் பிறர் நல்ல ஆன்மீக தகவலில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.